character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. I hope all are happy and safe. So happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம 12th லெசன்ஸ் பார்த்துட்டுருக்கோம். 12th போர்ஷன்ஸ்க்கான லெசன்ஸ் பார்த்துட்டுருக்கோம். எக்கனாமிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் லெசன்ஸ் நேஷனல் இன்கம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பார்த்துட்டுருக்கோம். அதில் நம்ம இப்போ இன்னைக்கு டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா த ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, ரொம்ப வாங்க பார்க்கலாம், டுடே கிளாஸ் பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் கேன் பி எக்கனாமிக்ஸ் இங்கே என்னன்னா கண்ட்ரீஸ். ஓகே, அந்த கண்ட்ரீஸுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்து the economics can be classified into different types based on different types நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அவங்க எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. ஃபார் இண்டிவிஜுவல்னா சொல்லுவாங்க அவங்களோட இன்கத்தை பொறுத்து. ஓகே, அவங்க ரிச் ஃபேமிலி, மிடில் ஃபேமிலி, புவர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுபோல் கண்ட்ரியுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். The status of development வந்து 4 types ஆஃப் பிரிக்கிறாங்க. ஓகே, they have 4 types. ஃபர்ஸ்ட் ஒன்று டெவலப்டு. ஓகே, டெவலப்டு எக்கனாமிக்ஸ். இங்கே வரணும், டெவலப்டு எக்கனாமிக்ஸ். ஓகே, இது ஒரு ஷார்ட் ஆன்சர்மா. டெவலப்டு எக்கனாமிக்ஸ், அந்த டெவலப்டு எக்கனாமிக்ஸ். செகண்ட் ஒன்று அந்த டெவலப்டு எக்கனாமிக்ஸ். த தேர்ட் ஒன்று அன்டெவலப்டு எக்கனாமிக்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ். அப்போ ஸ்டேட்டஸ் பொறுத்து நம்ம 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். Developed economics, underdeveloped economics, undeveloped economics, and developing economics. Okay, this is the first one. Upper status of development. Next, system of activity. அப்போ ஆக்டிவிட்டினா அந்த கண்ட்ரி வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா, சோஷியலிஸ்ட் கண்ட்ரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா போல் மிக்ஸ்டு கண்ட்ரியா. அப்போ அந்த பொறுத்தது நம்மளுக்கு பார்க்குறாங்க த சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அப்போ கேபிட்டலிஸ்ட் 3 சிஸ்டம் பண்ணுறாங்க. கேபிட்டலிஸ்ட் activity, socialist activity and mixed economics. Capitalist economics, socialist economics and mixed economics. Capitalist நம்ம இந்த லெசன் இதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். கேபிட்டலிஸ்ட்னா ப்ரைவேட்டு அண்ட் சோஷியலிஸ்ட்னா பப்ளிக்கு அண்ட் மிக்ஸ்டுனா ஆல்ரெடி வி சீன் தட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கோ எக்ஸிஸ்ட் தான் வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ். ஓகே, அப்போ சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் capitalist economics, socialist economics and mixed economics. Okay, scale of activity. A small scale of economics and a large scale of economics. Nature of functioning. எந்த functioning பண்றாங்க. Okay, functioning அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எக்கனாமிக்ஸ். ஓகே, எல்லாத்துலேயும் இந்த எக்கனாமிக்ஸை நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோம்னா ஸ்மால். ஓகே, அப்போ ஸ்மால் ஸ்கேல் எக்கனாமிக்ஸ், லார்ஜ் ஸ்கேல் எக்கனாமிக்ஸ். அப்போ நேச்சுரல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பார்த்தோன்னா ஸ்டாட்டிக்னா ஒரே விதமாக ஸ்டேபிளாக போயிட்டு இருக்குது. டைனமிக்னா அட் டைனமிக் சேஞ்ச், அதிரடியான மாற்றங்கள், ஒரு சேஞ்சஸ். ஓகே, டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துறது. ஓகே, அப்போ நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் க்ளோஸ்டு எக்கனாமிக், ஓப்பன் எக்கனாமிக்ஸ். ஓகே, க்ளோஸ்டு எக்கனாமிக்ஸ், ஓப்பன் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஓப்பன் எக்கனாமிக்ஸ். நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். அப்போ அட்வான்ஸ்மெண்ட் பொறுத்து ட்ரெடிஷ்னல், ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பேஸில் இருப்பாங்க.
ஓகே, எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுனாலும் சரி அவங்க ட்ரெடிஷ்னல் பேஸில் இருப்பாங்க. சம் கண்ட்ரிஸ் வந்து மாடர்னாக இருக்கும். ஓகே, ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக்ஸ் அண்ட் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம். national income, low level of economics, low income economics, middle income economics and high income economics. Okay, these are the 7 economics can be classified. That means economics can be classified into different types of 7 types. First one is status of development, second one is system of activities, third one is scale of activities, fourth one is nature of functioning, and the fifth one is the nature of operation, and the sixth one is the nature of advancement, and the seventh one is the level of national income. Adu just to recall பண்ணிக்கோங்கமா. Next பாருமா, economic system 1.7 economic system. Okay, economic system is நம்ம பார்த்தோம்ல capitalist economics, socialist economics, modern, that means mixed economics. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் 1.7ல. A system of economic system. The economic system refers to the manner in which individuals and institutions are connected together to carry out economic activities in a particular area. அப்போ economic system என்னன்னா as individual and institution connected together to carry out the economic activity. The economic activity is goods and services, to produce the goods and services. Okay, so in a particular area தான் வந்து economic system. So once again, economic system refers to the manner in which individuals and institutions are connected together to carry out economic activities in a particular area. Okay, it is a methodology of doing எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. என்ன மெத்தடில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அஸ் அ பப்ளிக் பண்ணுதா, பப்ளிக் கண்ட்ரியா, பப்ளிக் எக்கனாமிக்ஸா, அஸ் அ ப்ரைவேட் எக்கனாமிக்ஸா, அந்த மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸான்னு சொல்கிறது. ஓகே, மெத்தடாலஜி ஆஃப் டூயிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, இது எதுக்காக தான் பண்ணேன்னா அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்துருந்தோம். அதாவது ப்ரொடியூசர் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஒர்க்டு டுகெதர் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் டு wants the satisfaction of the individual. அதாவது wants வந்து satisfy பண்ணுது. யாரை சென்ட் பண்ணாங்க? ப்ரொடியூசர் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் கனெக்டட் டுகெதர் டு கேரி அவுட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய வாண்ட்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. to satisfy the wants of the people. Okay, சொல்றாங்க பாரு, to meet the needs of the society there are 3 major types. அப்ப எத்தனை டைப்ஸ் சொல்றாங்க? 3 major types of economic system. They are capitalist economy, capitalism, socialist economy, socialism, and a mixed economy, mixedism. Okay, so capitalist economy, socialist economy, and a mixed economy. Capitalist economy is otherwise called capitalism, socialist economy is otherwise called socialism, and mixed economy is otherwise called mixedism. வாங்க இப்போ நம்ம அதை செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருமா, குளோபலிசம். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா, குளோபலிசம். ஓகே, the term coined by, அதாவது term குளோபலிசம் coined by Manfred D. Stiger. ஓகே, Manfred, இது ஆத்தர் நேமா மேன்ஃப்ரெட் டி ஸ்டிகர். எந்த இயர்? 2002. அவர் தான் அந்த குளோபலிசம் வேர்டு கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது என்னன்னா, டு டினோட் த நியூ மார்க்கெட் ஐடியாலஜி ஆஃப் குளோபலைசேஷன் தட் கனெக்ட் நேஷன்ஸ் டுகெதர் த்ரூ த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எய்மிங் த குளோபல் டெவலப்மெண்ட். ஓகே, அதாவது நேஷன்ஸ், ஓகே, நேஷனல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட் கூட கனெக்ட் பண்ணுறது. ஓகே, அதுதான் நம்ம குளோபலிசம் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நேஷன்ஸ் டுகெதர் தட் கனெக்ட் த நேஷன் டுகெதர் த்ரூ த இன்டர்நேஷ்னல் ட்ரேட். எது வழியா? இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, அதோட எய்ம் என்னன்னா அஸ் அ குளோபல் டெவலப்மெண்ட், வேர்ல்டு லெவல் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு லெஸ் டெவலப்டு கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி நிறைய பார்த்தோன்னே, டெவலப்டு கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, அன்டெவலப்டு கண்ட்ரி அண்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஓகே, அப்போ அந்த கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரிக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸு அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இம்போர்ட் பண்ணுறதுக்கு வேர்ல்டு லெவலில் வந்து அவங்க பூஸ்டப் பண்ணுறாங்க. எது மூலிமா பூஸ்டப் பண்ணுறாங்க? இன்டர்நேஷ்னல் ட்ரேடு மூலிமா பூஸ்டப் பண்ணுறாங்க. அப்போ வேர்ல்டே ஒரு குளோபல் ஹப்பாக மாற்றுறது. ஓகே, அப்போ எல்லாருக்கும் எந்த ஒரு மார்க்கெட் வேணால் அவங்க ரீச் ஆகலாம். எந்த வேர்ல்டில் எந்த மார்க்கெட் வேணால் அவங்களுடைய ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணிக்கலாம். அந்த ப்ரொடக்ஷன், தட் மீன் ப்ராடக்ட் மார்க்கெட்டாக அதை மாற்றிக்கலாம் என்றதுக்காக ஒரு வேர்டு தான் வந்து மேன்ஃப்ரெட் ஸ்டீகர் கொண்டு வந்தார். அதுதான் வந்து குளோபலிசம். ஓகே, குளோபலிசம்
the global development. This ideology is also termed as, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, extended capitalism. இதுக்கு இன்னொரு நேம் ஒன் மார்க்ஸில் நோட் பண்ணிக்கோமா. This ideology, அதாவது globalism is also termed as a external capitalism. External capitalism, அதை ஒன் டைம் நோட் பண்ணிக்கோமா. Extended capitalism. Okay. நெக்ஸ்ட் பாருமா, இப்போ அங்கே 3 பார்த்தோமே, குளோபல் கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்ட் மிக்ஸ்டிசம். இப்போ அதுதான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருமா, கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் ஆர் டூ எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆப்போசிட் அப்ரோச்சஸ். ஓகே, கேபிட்டலிசமும் சோஷியலிசமும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமும் அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் அப்ரோச்சஸ். ஏன்னா கேபிட்டலிசம்னா என்னன்னா ப்ரைவேட், ஓகே, அதாவது ப்ரைவேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குது. இந்த சோஷியலிசம்னா பப்ளிக்கு டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ஆப்போசிட்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட்னாலே அவங்களோட மெயின் எய்ம் என்ன இருக்கும், ப்ராஃபிட். ஓகே, கவர்மெண்ட், அதாவது பப்ளிக்னாலே இது என்னென்னா பப்ளிக் வெல்ஃபேர். அப்போ எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the opposite approaches in capitalism there is a total freedom. Capitalism பத்தி சொல்றாங்க பாருமா, there is total freedom and private ownership. ஆல்ரெடி சொல்லிருக்கேன், private ownership of means of production. அதாவது அவங்களோட, இப்போ நான் ஒரு என்டர்பிரனர்னா நான் என்னுடைய குட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் whom to produce. I am the person to decide that. Determination of the factors. அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் அதை தீர்மானிக்கிற பொறுப்பு யாருன்னா அஸ் அ ப்ரைவேட்டான அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க அஸ் அ ப்ரைவேட் ஓனர்ஷிப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ எனக்கு என்ன இருக்கும், டோட்டல் ஃப்ரீடம். கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்காது, இருக்கும், மினிமமாக இருக்கும். அப்போ ஃப்ரீடமாக பண்ணலாம், எந்த ஒரு சாய்ஸஸும் ஃப்ரீடமாக சூஸ் பண்ணலாம். யார், ப்ரைவேட்டு. ஓகே, ஸோ த டோட்டல் ஃப்ரீடம் அண்ட் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ சோஷியலிசம் சொல்கிறாங்க, மேலே கேபிட்டலிசம் சொல்லி முடிச்சிட்டாங்க. சோஷியலிசம் பாருங்கள், இன் சோஷியலிசம் there is no freedom for private. Okay, no freedom for private and there is a public ownership of means of production. இது போல கண்ட்ரீஸில், அதாவது சோஷியலிசம் உள்ள கண்ட்ரியில் ப்ரைவேட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலுக்குன்னா பப்ளிக் ஓனர்ஷிப். ஓகே, பப்ளிக் ஓனர்ஷிப். மிக்ஸ்டிசம் டினோட்ஸ், உங்களுக்கு தெரியும், கோ எக்ஸிஸ்ட் ஆகிறது, ரெண்டாக ஒன்று இணைஞ்சு செயல்படுறது, ஒன்று, அதாவது பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறது. ஓகே, கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். த ஃபியூச்சர்ஸ் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதாவது கேபிட்டலிசத்துடைய ஃபியூச்சர்ஸு, கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்டிசம், அதோடைய ஃபீச்சர்ஸ் பார்ப்போம், அதோடைய மெரிட்ஸ் பார்ப்போம், அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் வேரியஸ் எக்கனாமிக் சிஸ்டம் டிஸ்கஸ்டு பிலோ. ஓகே, நம்ம டீட்டெயிலாக அதை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு, சோஷியலிசம், கேபிட்டலிசம் அண்ட் மிக்ஸ்டிசம். கீழே பாருங்கள், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஓகே, ஃபர்ஸ்ட் 1.7.1. ஓகே, capitalist economy is also known as capitalism. Adam Smith, okay, Adam Smith is the father of the capitalism. Note panikama, is one of the important one marks. Adam Smith is the father of the capitalism. He is also known as, okay, Adam Smith is also known as father of economics. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நம்மளுடைய சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்கனாமிக்ஸுடைய ஃபாதரே யார் தான்னா இந்த நம்மளுடைய ஆடம் ஸ்மித். ஓகே, இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் த கேபிட்டலிசம். அப்போ ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆல்சோ த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். ஓகே, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இஸ் ஆல்சோ டேர்ம்ட் as, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஃப்ரீ எக்கனாமி. ஃப்ரீ எக்கனாமினா as a laissez-faire. ஓகே, laissez-faire in Latin. Free economic இன்னொரு பேர் laissez-faire in Latin or market economy, where the role of the government is minimum. Laissez-faire நாலே non intervention by the government, not intervention by the government. Okay, non intervention by the government, அதுதான் வந்து laissez-faire means. Okay, laissez-faire in Latin market economy where the role of government is minimum. Government role என்னவா இருக்கும், minimum, only rules and regulations only told that. Okay, and the market determined the economic activity. Okay, this is a capitalist economic introduction. So Adams is the father,
and of capitalist economy is also termed as a laissez-faire, free economy or also laissez-faire. Laissez-faire na non-intervention by the government, and so the role of government is minimum. அது என்ன சொல்றதுன்னா role of government minimum, and market determined, market தான் தீர்மானிக்குது, market forces ன்னு சொல்வாங்க, demand and supply, DD demand, SS supply, இது ரெண்டே தீர்மானிக்குதுன்னா price mechanism. ஓகே, price mechanism. ஸோ அப்போ அதுதான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ இங்கே பாருமா, நம்மளுக்கு ஆடம்ஸ்னுடைய ஃபிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா. இவர் தான் நம்மளுடைய ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். ஓகே, the means of production in a capitalist economy are privately owned. என்ன owned? Privately owned. The manufacturers produce goods and services with the profit motive. என்ன motive? Profit. Okay, profit motive. Okay, profit motive. The private individual has the freedom to undertake any occupation, and develop any skills. எந்த ஒரு ஆக்குபேஷனை அவங்க டெவலப் பண்ண முடியும், and also undertake பண்ண முடியும், and எந்த ஒரு ஸ்கில்ஸ் வேணால் அவங்க டெவலப் பண்ண முடியும். ஓகே, நோட் பண்ணிக்கோமா. இட்ஸ் வெரி வெரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ். அதாவது யூஎஸ்ஏ. ஓகே, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, அதாவது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எதுன்னு கேட்டால் யூஎஸ்ஏ. ஓகே, யூஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, இது ஷார்ட் ஆன்சர்மா. வெஸ்ட் ஜெர்மனி. ஓகே, தட் மீன் ஆஸ்திரேலியா and ஜப்பான். Are the four countries is an example of the capitalist economy. Okay, so the USA, the West Germany, Australia and Japan are the best examples for the capitalist economies. அதாவது private owned occupations ஆகட்டும், அந்த companies ஆகட்டும், production ஆகட்டும், as a privately owned countries is known as a capitalist country. அப்போ capitalist countries example West USA, United States of America, West Germany, Australia and Japan. Okay, however they do undertake large social welfare measures to safeguard the downtrodden people from the market forces. Okay, so இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ப்ரைவேட்னால அவங்களோட ப்ராஃபிட் மோட்டிவ்காக அவங்களோட லாபம் சம்பாதிக்கிறதுக்காக எந்த ஒரு எல்லை வேணால் அவங்க ரீச் பண்ணுவாங்க, எந்த ஒரு ஆக்குபேஷன்ஸ் வேணால் பண்ணுவாங்க, எந்த ஒரு ஸ்கில்ஸ் வேணால் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரீ மார்க்கெட், அதாவது மார்க்கெட் டிட்டர்மினேஷன், ப்ரைஸ் அண்ட் சப்ளை வந்து தீர்மானிக்கிறது எப்படி வேணால் பண்ணுவாங்க. பட் அவங்க இருந்த போதிலும் சோஷியல் வெல்ஃபேர் மெஷரும் பண்ணுவாங்க. யாருக்குன்னா த டவுன்ட்ரோடன் பீப்புளுக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸும் அவங்க பண்ணுவாங்கன்றதை லாஸ்ட்டில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அவ்வாறு இருந்த போதிலும் they do undertake a large social welfare measures to escape. நம்ம சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்னால என்னன்னு பார்த்தா சோஷியலிஸ்டில் பார்த்தோம். பட் இவங்க இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி வந்து டவுன்ட்ரோடன், ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கான சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ்லேயும் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, சோஷியல் வெல்ஃபேர் மெஷர் டு சேஃப்கார்ட் த downtrodden people from the market forces. ஓகே, அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ், மார்க்கெட் மெக்கானிசம், ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் இருக்குல்ல, அதில் பாதிக்கப்படாத இருக்கிற வகையில் downtrodden பீப்புளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க கேபிட்டலிசம். வாங்க அதனோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாருமா, ஃபியூச்சர்ஸ், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோடைய ஃபியூச்சர்ஸ் சிறப்பம்சங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ப்ரைவேட் ஓனர்ஷிப், ப்ரைவேட்னாலே லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, அந்த சொத்து, அதாவது பரம்பரையாக வந்து தலைமுறையாக வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து போய் சேரும். ஓகே, தாத்தாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் பேரண்ட் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, the basic features of capitalism is that all resources namely land, capital, machines, mines, etc. are owned by the private individuals. Land, capital, machines, mines, எல்லா ரிசோர்ஸஸும் யார் கையில் தான் இருக்குன்னா ப்ரைவேட் இண்டிவிஜுவல் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. அதாவது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற லேண்டு, கேபிட்டல், மிஷின்ஸ் எல்லாமே ஒரு ப்ரைவேட் ஓனர்ஷிப்பாக இருக்கும், ப்ரைவேட் இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கும். த ஓனர் ஹேஸ் த ரைட் டு, ஓகே, யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஓனர். ஓகே, ஹேஸ் டு ரைட் டு ஓன், அவங்க ஓனாக வச்சுக்க முடியும், அதை கீப் அப் பண்ண முடியும், அதை விற்க முடியும், அண்ட் யூஸ் பண்ண முடியும். தீஸ் ரிசோர்ஸஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் வில், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சொத்துக்களை அவங்களால
யூஸ் பண்ண முடியும், வச்சுக்க முடியும், அதை விற்க முடியும் அண்ட் வேறு ஏதோ பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ண முடியும். த ப்ராப்பர்ட்டி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஹையர்ஸ் ஆஃப்டர் டெத். ஹையர்ஸ்னானது வாரிசு, ஓகே, சக்ஸஸர், வாரிசுன்னு சொல்லுவாங்க. ஓகே, த ப்ராப்பர்ட்டி அதாவது இண்டிவிஜுவல்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அப்புறம் யார்கிட்ட போகணும், அவருடைய ஹையர்ஸ் போகும், அவருடைய வாரிசு யாரோ அவங்களுக்கு அது போய் சேரும். ஓகே, ஸோ அதான் வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்டு லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, செகண்ட் ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ். ஓகே, என்டர்பிரைஸ், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ். Each individual is free to carry out any occupation or trade at any place and produce any commodity. Okay, அப்போ freedom of choice. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாட் டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணுன்றதை அவங்க அந்த இண்டிவிஜுவல் தான் அதை தீர்மானிப்பாங்க. ஓகே, each individual is free to carry out any occupations or trade at any place and produce any commodity. Similarly, a consumer is free to buy any commodity as per their choice. அதே போல் நிறைய அது போல் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூசர் ஆகும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் கிடைக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் குட்ஸ் கிடைக்கும்போது கன்சியூமர் ஆகிய நம்மளுக்கும் நிறைய சாய்ஸஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதான் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்டு என்டர்பிரைஸ். ஓகே, அந்த 2 பாயிண்ட் அப்படி நான் ரீகால் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் பர்மா தேர்ட் ஒன்று ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகே, ப்ரைவேட்னால என்னன்னு சொன்னால் ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ். ஓகே, உந்து தள்ளுறது அவங்கள. ஓகே, அதாவது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுது எதுனா த ப்ராஃபிட் மோட்டிவ் தான். த ப்ராஃபிட் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் ஏ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி எல்லா ஆக்டிவிட்டீஸும் எதை நோக்கி தான் போய் சேரும், ப்ராஃபிட்டை நோக்கி தான் சேரும். ஓகே, ஈச் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் produce only those goods which ensure high profit. ஓகே, எந்த ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, அது பெரிய கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மேக் ஷுவராக இருக்கணும். அதாவது இந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம வந்து நார்மல் ப்ராஃபிட்டுகளை சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி, தட் மீன் ஹை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதுபோல் அந்த ஆக்குபேஷனில் ஈடுபடுவாங்க. ஓகே, அட்வான்ஸ் டெக்னாலஜி. அப்போ அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆர் ஃபாலோடு. ஓகே, அப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்னா வந்து என்ன பண்ணணும்னா அவங்க காஸ்ட்டை வந்து கம்மியாக்கணும். ப்ரொடக்ஷன் பண்ணுற மினிமம் காஸ்ட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட், மினிமம் காஸ்ட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட். அப்போ காஸ்ட்டை வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த ரா மெட்டீரியல், அந்த சப்ளை, அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கான செலவு அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ பல்காக வந்து அவங்க நிறையா ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்கி அது ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் சீப்பர் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அவங்க ப்ராஃபிட் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. டிவிஷன் ஆஃப் லேபருடைய ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸு, செமி ஸ்கில்ஸு, அன்ஸ்கில்டு லேபர்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள அந்த வேலைக்கு அகாமடேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன், அவங்களோட ப்ரொடக்ஷனுடைய ஸ்பெஷலைசேஷன். ஓகே, ஆர் ஃபாலோடு த கோல்டன் ரூல். ஓகே, த கோல்டன் ரூல் பர்மா ரூல் ஆஃப் த ப்ரொடியூசர் அண்டர் கேபிட்டலிசம் இஸ் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் டு மினிமம் காஸ்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட். அப்படி தேர்ட் பாயிண்ட் ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Okay, fourth one Burma, free competition. There is a free competition in both the product market and the factor market. அதாவது free competition இருக்கும். ஓகே, அதாவது ப்ராடக்ட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபேக்டர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ காம்படிஷன். த கவர்மெண்ட் ஆர் எனி அத்தாரிட்டி கேனாட் ப்ரிவெண்ட். ஓகே, யாரும் தடுக்க முடியாது. கவர்மெண்ட்டாலும் சரி, வேறு எந்த அத்தாரிட்டியும் சரி, ஃபர்ம்ஸ் ஃப்ரம் த பையிங் ஆர் செல்லிங் இன் த மார்க்கெட். பையிங்ஸும் ப்ரொடக்ஷன் வாங்குறதே விற்கிறதே யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இங்கே காம்படிஷன் யாருக்குன்னா பையருக்கும் செல்லருக்கும். பொருளை வாங்குறது யாரும் தடுக்க முடியாது. ஓகே, ஆனால் பையருக்கும் செல்லருக்கும் இங்கே காம்படிஷன் இருக்கும்போது அந்த அத்தாரிட்டிக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதனால தான் அது ஃப்ரீ காம்படிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மெக்கானிசம். ப்ரைஸ் mechanism is a heart. It's not பண்ணிக்காம, it's very very important 1 marks. Price mechanism is a heart of any capitalist economy. Okay, next, all economic activity are regulated, control பண்றது through the price mechanism. Okay, that is market forces demand and supply. Demanding சரி,
ஓகே, ஒரு பொருளுடைய டிமாண்டும் சரி சப்ளையும் சரி தீர்மானிக்கிறது எதுனா த ப்ரைஸ் மெக்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 6th ஒன் பாருமா. நெக்ஸ்ட் பாருமா, ரோல் ஆஃப் கவர்மெண்ட் as the price mechanism regulated. அது மேல சொல்ல பாயிண்ட்மா, அதான் 6th பாயிண்ட். as per price mechanism regulate the economic activity, control பண்ணி the economic activity, the government has a limited role in a capitalist economy. government role என்ன ரோல்? minimum role, அது ரோல், அதாவது limited role. ஓகே, the government provides, government உடைய வேலை இங்க என்ன ஆகுதுன்னா capitalist economyல provide basic services such as a defense, a public health, education, etc. அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒர்க் அந்த கேபிட்டலிஸ்ட்ல எக்கனாமி உள்ள கண்ட்ரியில் என்ன தான் ஒர்க்கு கவர்மெண்ட்டுக்குன்னா டிஃபென்ஸு, பப்ளிக் ஹெல்த்து, எஜுகேஷன் எக்ஸெட்ரா. மற்றபடி அந்த ப்ரொடக்ஷன்ஸ்லேயும் சரி அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவர்மெண்ட்டு தலையிடாது. ஓகே, நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம். இன்இக்வாலிட்டிஸ் எல்லாமே கேபிட்டலிஸ்ட் முதலாளிங்க. ஓகே, கேபிட்டலிஸ்ட்னும் போது அங்கே இன்கம் என்ன ஆகுதுன்னா இன்இக்வாலிட்டி. இன்னைக்கு ரிச் கெட்டர் ரிச்சர், புவரர் கெட்டர் புவரர். ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. A capitalist society is divided into 2 classes. Haves, that is those who own property, and they have not, who do not own property. அதாவது ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறாங்க. ஓகே, அதாவது சொத்து இருக்கிறவங்க சொத்து இல்லாதவங்க. ஓகே, ஹேவ்ஸ்னா நிறைய சொத்து வச்சுட்டு வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறவங்க. ஹேவ் நாட்ன்றவங்க வெல்த் அண்டு இன்கம் இல்லாத பர்சன்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு டிவைட்ஸ்ன்னு சொல்ல 2 classes சொல்லியிருக்காங்க, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். ஓகே, ஸோ the outcome of this situation is that இங்கே பாருமா, ஹேவ் நாட், who do not own property and work for their living. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வாழறதுக்காக தான் அவங்க போய் இன்னொருத்தவங்ககிட்ட, அதாவது இருக்கிறவங்ககிட்ட போய் இவங்க வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுடைய லைவ்லிஹுட்டை வந்து அவங்களால வந்து ரன் பண்ண முடியும், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியும். ஓகே, the outcome of this situation is that the rich become richer and the poor become poorer. ஓகே, இது போல ஒரு சுச்சுவேஷனில் ரிச்சாக இருக்கிறாங்க, புவராக ஆகிக்கிறாங்க. ஹென்ஸ் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி கோஸ் ஆன் இன்க்ரீஸிங். இது போல் ஆக எக்கனாமிக்கில் இன்இக்வாலிட்டின்றது வேறுபாடு, ரிச்சர் புவரன்றது அது ரொம்பவே வந்து அதிகமாகிடுது. ஓகே, நிறைய வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய அளவும் இவங்கக்கிட்ட இருக்கிறதும் ரொம்பவே இன்இக்வாலிட்டியாக இருக்குது. அதான் இன்இக்வாலிட்டி இன் இன்கம் அண்ட் வெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 7 points. ஓகே, in the futures of the capitalist economy. Okay, so today classல பார்த்துட்டு அப்படியே ஒன் டைம் பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக ரீட் பண்ணுங்கள், லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, 1 marks இருக்கும், இன்டீரியர் 1 marks எல்லாம் நோட் பண்ணும்போதே பார்த்துக்குங்க. அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் capitalist economy is one of the important 5 marks, அதையும் தரவா ரீட் பண்ணுங்கள். ஓகே, so we will meet on the next class. Okay, thank you. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. IIT-MBBS தேர்வையான போதும் மோதி வென்றிடும் ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.